ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்க டைரக்டா வந்து மணி கலெக்ட் பண்ணுங்க. நான் வந்து போன்பே ஜிபே நான் பண்ண மாட்டேன். ஏய் யார்ட்டியா இவ்ளோ டென்ஷனா பேசிட்டு இருக்க? என்னாச்சு? பின்ன என்னங்க, எனக்கு வந்து போன்பே ஜிபேல இருந்து ஒரு 750 rupees கிரெடிட் ஆச்சு. யார் போட்டா அந்த பணத்தை? யாரோ ஒருத்தர், யாருன்னு எனக்கு தெரியாது. யாரோ ஒருத்தரோட அக்கவுண்ட்ல இருந்து உனக்கு 750 ரூபாய் வந்துச்சு. ஆமா, எனக்கு 750 ரூபாய் வந்துச்சு. நான் பார்த்துட்டு நான் வந்து சரி ஓகே சைலண்டா இருந்து திருப்பி கால் பண்ணுவாங்க ஏதோ ராங்கா வந்துருச்சுன்னு. பட் கால் பண்ண பர்சன் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் பர்சன். ஓ, நார்த் இந்தியன் பர்சன் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல, யாரா இருந்தாலுமே நான் சொல்றேன், லோக்கலா இருக்கட்டும் இல்ல நார்த் இந்தியன்ஸ் ஆகட்டும், யாரா இருந்தாலுமே நான் சொல்றேன். அவங்க கால் பண்ணி நான் இந்த மாதிரி நான் ராங்கா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து அந்த மணியை சென்ட் பேக் பண்ணுங்க அப்படின்னாங்க. எனக்கு அப்ப ஸ்ட்ரைக் ஆச்சு. ஜிபே போன்பேல வர அமௌண்ட் நான் திருப்பி ஜிபே போன்பேக்கு எதுக்கு நான் அனுப்பணும்? அதனால நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற காசு போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்காக இல்ல நீங்க வந்து டைரக்டா வந்து கேஷா என்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கோங்க, நான் வந்து திருப்பி நான் ஜிபே போன்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு அன்னோன் நம்பர்ஸ் பேசுனவங்க என்ன சொன்னாங்க? அவங்க நான் சொல்லிட்டு நான் காலை கட் பண்ணிட்டேன். அவங்க ரிப்ளை எதுவுமே எனக்கு வந்து நான் பேச விடல. பிகாஸ் அவங்க ஹிந்தில பேசினாங்க, அவங்களுக்கு லாங்குவேஜ் இஷ்யூவும் இருந்தது. நான் சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு அன்னோன் நம்பர்ஸ் வந்து கால்ஸ் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இந்த பர்టిక్యులர் 750 ரூபாய் இந்த 750 ரூபாய் அனுப்ப சொல்லி, அதுவும் ஹைதராபாத்ல இருந்து திருப்பி வருது. ஃபர்ஸ்ட் நார்த் இந்தியன் சைடுல இருந்து. என்னது? அதாவதுனே இவங்களோட ஜிபேவுக்கு யாரோ ஒருத்தங்க 750 ரூபாய் பணம் அனுப்புறாங்க. அந்த 750 ரூபாய் வந்தது ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து வந்துட்டு வேற நம்பர்ஸ் ஃப்ரம் வேற